ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே டிஎன்பிசியிலேருந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வந்து எக்ஸாம்ஸ் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் இப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அதில் வந்து ஃபுல் கொஷின்ஸை உங்களால் போட்டுற முடியும். இந்த மாதிரி வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பார்க்கலாம். கேஸ் முன்பதிவுக்கான குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 25 நாட்களாக அதிகரிப்பு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான போரால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிப்பு. இப்போ ரீசெண்டாக நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது, போர் நடக்குது. ஸோ இந்த வாரனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட மக்களோட வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படுது. அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ சிலிண்டரை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால் வந்துட்டு பல இடங்களில் வந்து பாதிப்பு உண்டாகுது. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. 21 நாட்களாக குறைந்தபட்ச காத்திருப்பு, 25 நாட்களாக அறிவிப்பு. ஒரு சிலிண்டர் பதிஞ்சு வச்சுட்டு அது வந்து சப்ளை ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 நாட்கள் ஆகுதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்கோங்க. தமிழ்நாடு ஆளுநர் மாற்றம். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகரை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்து உத்தரவு. கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் 100% அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. UPSC தேர்வு முடிவுகள் வெளியீடு. 2025ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இது நமக்கு எப்போவே தெரியும். தேர்வு எழுதர்கள் மொத்தம் 958 பேர் எழுதியிருக்காங்க. அதுபடி நமக்கு வந்து யார் 2ஆம் இடம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரின்றவங்க அகில இந்திய அளவில் செகண்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ராஜேஸ்வரி 2ஆம் இடம், ராஜா முகைத்தீன் 7வது இடம் பிடித்துள்ளார். கடைசியாக 2015இல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரண்யா அரிடாப் வந்து 10ல் 7ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்படும் வீரர்கள் நேரலையாக ஒளிபரப்பும் நாசா. அதாவது இப்போ மறுபடியும் வந்து என்ன போகிறாங்கன்னா, விண்வெளிக்கு வந்து போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பூமியிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கும் விண்வெளி வீரர்களை அனுப்பி அவர்களின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கண்டறிவதே இந்த மிஷன் முக்கிய நோக்கமாகும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, SpaceX Curve 12 மிஷன் அப்படின்ற பெயரில் வந்து இதை நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்பாங்க. கேரளம் ஆகிறது கேரளா. பேர் மாற்றத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். அதாவது நமக்கு எப்போ போல் தெரிஞ்சது தான் கேரளம்ன்ற பெயரை வந்து கேரளான்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட மந்த்லி பிடிஎஃப்பும் வீக்லி பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து DM பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.